வீட்டில் மாவுன்னு நாட்டி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. இந்த 2 வாரமும் நைட் டின்னருக்கு என்னடா செய்கிறதுன்னு யோசிச்சு தலைவலி வந்தது தான் மிச்சம். இது வேலைக்காகல தம்பி, இன்னைக்கு கண்டிப்பாக மாவு அரைச்சி ஆகணும்னு சொல்லிட்டு மத்தியானமே அரிசி உளுந்தெல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணி ஊற வச்சுருந்தேன். ஒரு 3 மணி போல் தான் வந்து அரைச்சிக்கிட்டு இருந்தேன். மாவு அரைச்சி முடித்தாலும் அந்த மாவை பார்த்த சந்தோஷம் இருக்கே, டேய் நீ இல்லாமல் நான் 2 வாரமாக எவ்வளோ கஷ்டப்பட்டேன்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நான் எப்போயுமே ரேஷன் அரிசியில் தான் மாவு அரைப்பேனா, எங்களுக்கு ஓனாக ரேஷன் கார்டு நாங்கள் இன்னும் அப்ளை பண்ணல. ஸோ அம்மா வீட்டுக்கு போகும்போது ரேஷன் அரிசி எடுத்துகிட்டு வருவோம், இல்லைன்னா அப்பா அப்பப்போ வந்து கொடுத்துட்டு இருந்தார். இந்த வாட்டி ரேஷன் அரிசி காலியானதுனால நானும் அரைக்காமே வச்சுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நல்ல இட்லி அரிசியும் நல்ல அரிசியும் வந்துட்டு போட்டு கொஞ்சம் வந்து அரைச்சிருந்தேன். எந்த அரிசியில் ஆட்டினாலும் சரி, நம்ம உளுந்து நல்லா பொங்க ஆட்டணும். அதே மாதிரி வந்து இட்லிக்கு நம்ம மாவு அரைக்கும் போது அரிசியை வந்து ரவை பதத்திலே எடுத்துடணும். தோசைக்கு அரைக்கும் போது நல்லா மையாக அரைக்கணும். நான் வந்து 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து தான் போடுவேன். அதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.